ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பாவாடைக்குள்ள சட்டையில் சிம்பிளாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஒரு ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு இந்த வீட் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுயிங் த்ரெட் இருக்குல்ல, அதுவும் 9 இல்லைன்னா 10 நம்பர் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த நெக்கில் வந்து ஒரு பட்டி மாரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில். ஸோ அதில் வந்து நான் அந்த ஒர்க் பண்ண போகிறேன். ஒரு வீட் பீட் எடுத்துகிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டர் லைனில் அதில் வந்து ஃப்ளை ஸ்டிச் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 வீட் பீட் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் அந்த ஃப்ளை ஸ்டிச் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு வி ஃபார்ம் ஆகும். அதை எப்போதும் உடனே லாக் பண்ணுவோம். அதை பண்ணாமல் இன்னொரு வீட் பீட் அதில் எடுத்துகிட்டு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அந்தளவு பார்த்துட்டு இந்த மாதிரி க்ராஸாக எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திங்கன்னா அந்த டிசைன் வந்து ஒரு மாதிரி வி மாதிரி இருக்காது, ஸ்ட்ரெயிட் லைனில் அது நல்லா இருக்காது பார்க்க. ஸோ இந்த மாதிரி க்ராஸாக லைன் எடுத்துக்கோங்க. ஸோ 2 பக்கமே கரெக்டாக இது ஃபிட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 4 mm அளவு இருக்கிற வீட் பீட் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கேப் விட்டு இந்தமாரி நீடில் எடுக்கணும். ஒரு தடவை நீங்கள் அதை 2-3 தடவை பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேண்டியிருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ளை ஸ்டிச் மெத்தடில் தான் இது பண்ணுறேன். ஒவ்வொரு தடவையும் பீடை எடுத்துகிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது நெருக்கமாக இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த பட்டி இருக்கும்போது அதுக்கு மேலே இந்த கோல்டன் ஒர்க் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ஃபாஸ்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்தமாரி டிசைன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது கிராண்டாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் பீடு தான், ஸோ கருத்து போகாது. பேக் சைடில் அயர்ன் பண்ணணும், இல்லைன்னா மெல்ட் ஆகிடும். ஸோ அது ஒன்று தான் பார்த்துக்கணும், மற்றபடி மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ இது ஃபுல்லாகவே அந்த துணிக்கு நம்ம லைனிங் கிளாத் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே அந்த ஸ்டிச்சஸும் வந்துடும். ஸோ பின்னாடி ஸ்டிச்சும் ரொம்ப தெரியாது. ஸோ இதே இது வந்து நீங்கள் ப்ளவுஸ் நெக்லையும் பண்ணலாம், ப்ளவுஸில் ஸ்லீவ்லேயும் இந்தமாரி கான்ட்ராஸ்ட் பட்டி கொடுத்துட்டு அதில் வந்து இந்தமாரி ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சைட் பண்ணி முடிச்சுட்டு நடுவில் ஒரு சின்ன ஃப்ளவர் கொடுத்துட்டு அப்புறம் இந்த பக்கம் மேலேருந்து கீழே பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எப்படி இந்த டேர்ன் பண்ணுறது பாருங்கள், கரெக்டாக இந்தமாரி வந்துட்டு இந்த லைன் வந்து இந்த ப்ளவுஸில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே இதில் டேர்ன் ஆகி அதேமாரி வரணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் அது ஒரு 7 பெட்டல்ஸ் இருக்கிற ஃப்ளவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கலாம். ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் வச்சுட்டு பென்சிலில் 7 லைன்ஸ் அந்தமாரி போட்டுட்டு அப்புறம் கூட பண்ணிக்கலாம். சென்டர் லைன் வேணாலும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஃப்ளவர் பண்ணிவிட்டு அகெயின் இங்கேருந்து மேலேருந்து கீழே வரணும், அப்போ தான் இந்த ஸ்ட்ரோக்ஸ் பார்க்க கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நாட் போட்டுட்டு அது பாருங்கள், பின்னாடி நூல் ரொம்ப தெரியவே இல்லை. இப்போ இந்த பக்கம் மேலேருந்து கீழே ஸோ இது பாருங்கள், இப்போ முடிச்சாச்சு. எவ்வளோ கிராண்டாக இருக்குது. இந்த வீட் பீட் வந்து பஞ்சஸில் கிடைக்கும். ஒரு பஞ்ச் வாங்கினீங்கனாலே இது ஃபுல்லாக பண்ணிடலாம். பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதோட விட்டாலும் ஓகே தான், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆக்கிறதுக்கு அங்கங்கே சின்ன சின்ன புட்டீஸும் போடலாம், அதுவும் போட்டு காமிக்கிறேன். ஸோ அங்கங்கே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க, டாட் வச்சுட்டு அப்புறம் அதில் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃப்ளை ஸ்டிச் போட்டு ஒரு ரவுண்ட் பீடு, அது 2 நம்பர் ரவுண்ட் பீடு உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஆல் ஓவர் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லீவ்ஸில் பாருங்கள் ஒரு சின்ன பட்டி தைச்சிருக்குது, பஃப் ஸ்லீவ். அதில் வந்து ரொம்ப ப்ராடாக இல்லாததுனால இதே டிசைன் பண்ணாமல் வேறு சிங்கிள் ஒரு லைன் மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு எப்போதும் போல் பேக் சைடில் அந்த ஸ்டிச்சுக்குள்ளே நாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு கிளாத்தும் அங்கே இங்கேயும் தெரியணும், அப்போ தான் வந்து இந்த டிசைன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சிங்கிள் லைன் பண்ணுறேன். ஸோ அதை ஃப்ளை ஸ்டிச் பண்ணால் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும், அந்த பேஸில் இருக்க கிளாத் தெரியாது. ஸோ அதனால் இப்போ சிங்கிள் லைன், ஒரு வீட் பீட் எடுத்துகிட்டு ரன்னிங் ஸ்டிச் பண்ணுற மாதிரி சின்ன ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு ரவுண்ட் பீடு இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சில் சின்னதாக ஒரு கேப் விட்டு நம்ம நீடில் எடுப்போம்ல, அது மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் ஒரு வீட் பீட் ஒரு ரவுண்ட் பீட் அப்படி மாறி மாறி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப சீக்கிரம் இந்த ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம், பார்க்கவும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆர்டினரியாக இருந்த ப்ளவுஸ் இப்போ பாருங்கள் நல்லா கிராண்டாக ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்லீவ்ஸ்லேயும் 2 பக்கமும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவும் பார்க்க அழகாக இருக்கும். இதேமாரி நீங்கள் ப்ளவுஸ்லேயும் சேம் இதே பேட்டர்ன் பண்ணலாம். நான் அது காம்பினேஷன் கலர் எதுவுமே எடுக்கல, ஃபுல்லாக கோல்டன்லேயே பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.